சிவாய நம திருச்சிற்றம்பலம். அனைத்து அன்பு அடியார் பெருமக்களுக்கும் உங்களுடைய தாம்பரம் ஈசனேசனின் முதற்கண் நமஸ்காரங்கள். இப்போது நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு விநாயகர் அகவல். இந்த விநாயகர் அகவல் பொறுத்தவரை அதனுடைய மகிமை என்ன, அது எப்படி விநாயகர் அகவல் தோன்றிற்று, அதை படிப்பதனால நமக்கு என்ன சிரமங்கள் நீங்கும், அதனால் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். முதல்ல நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஔவையார் தமிழ் பாட்டி என்று எல்லாராலும் ரொம்ப அன்பாக அழைக்கப்பட்டவர். அத்தனை அன்பர்களாலும் கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்களிலிருந்து இன்றைக்கி இருக்கிற தலைமுறை வரையிலும் அனைவராலும் தமிழ் பாட்டி என்று ரொம்ப அன்போடு அழைக்கப்படக்கூடிய ஔவையார் பெருந்தகை. அந்த ஔவையார் பெருந்தகை அருளியது தான் உங்களுக்கு விநாயகர் அகவல். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், விநாயகர் அகவல் விநாயகர் பெருமான் அப்படின்னு சொன்னாக்கா எந்த ஒரு சடங்கு செய்தாலும் எந்த ஒரு சம்பிரதாயம் செய்தாலும் அதை முதல்ல அந்த பிள்ளையார் பூஜை பண்ணி விக்னேஸ்வர பூஜையை பண்ணி தான், அல்லது விநாயகர் பெருமான் வழிபாடாவது செய்து அதுக்கப்புறம் தான் அந்த பூஜையே தொடங்குவாங்க. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இல்லைங்களா? சரி, இப்போ விநாயகருக்கு ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் தர்றாங்க? எந்த சடங்கானாலும் சரிதான், ஒரு சுப நிகழ்ச்சிகள் ஆனாலும் சரிதான், அப்படி இல்லை ஒரு அசுப நிகழ்ச்சி ஆனாலும் சரிதான், எதுவுமே கிடைக்கலனா ஒரு அங்கே பக்கத்தில் என்ன கிடைக்கும், ஒரு சாணி இருக்குன்னா அது ஒரு சாணி புள்ளியாராவது எடுத்து அது ஒரு புள்ளியார் பிடிச்சி வச்சு ஒரு சாணி புள்ளியாராவது பிடிச்சி வச்சு தான் அப்புறம் அந்த பூஜையை உங்களுக்கு அவங்க செய்கிறாங்க, தொடங்குறாங்க. அப்போது விநாயகருக்கு ஏன் அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது, அந்த அளவுக்கு அவருக்கு ஏன் அந்த இடத்துல ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் தராங்க, அது கொடுக்காம ஆரம்பித்தா என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பதிவில் பயனுள்ள பதிவாக பார்க்க இருக்கின்றோம். முதல்ல நமக்கு வருங்கால சந்ததிகளுக்கெல்லாம் இந்த செய்திகள் சென்று அடைய வேண்டும். ஏன்னா நம்மளுடைய சம்பிரதாயங்கள் சடங்குகள் எதுவுமே நம்மளுடைய பசங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. குறிப்பாக இந்த காலத்து பசங்களுக்கு பக்திங்கிறது ரொம்ப 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 குறைஞ்சி போச்சு. அதுக்கு காரணம் பெற்றோர்கள் தான் நான் காரணமாக சொல்லுவேன். ஏன்னா பெற்றோர்களே என்கிட்ட வருமா, என் பையன் கோவிலுக்கு போக மாட்டான், என் பொண்ணு கோவிலுக்கு போவாத, நீங்களே தைரியமாக ஓப்பனாக அல்லது ரொம்ப அலட்சியமாக சொல்கிறீங்கன்னு சொன்னாக்கா ஃபஸ்ட்டு உங்களை தான் நம்ம குற்றம் சொல்லணும். அது மாதிரிலாம் சொல்லக்கூடாது, புரியுதுங்களா பசங்களை? அந்த இடத்துக்கு அந்த சமுதாயத்தோடு ஒன்றி நம்ம சம்பிரதாயத்தோடு சாஸ்திரத்தை மதித்து வளர்க்க வேண்டியது பெற்றோருடைய கடமை. அதை நீங்கள் செய்யணும், சரியா? சரி, இப்போ நம்ம விநாயகரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். யுகங்கள் 4: கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இந்த 4 யுகங்கள் மொத்தம். இந்த யுகங்களில் ஒரு யுகத்திற்கும் ஒரு யுக புருஷர்கள் இருந்தார்கள். அதாவது ஒரு யுக புருஷர்கள்லாம் யார் சாமி, நீங்கள் ரொம்ப சமஸ்கிருதத்தில் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா, யுக புருஷர்கள்னால் தெய்வமே மனிதனாக பிறந்து இந்த பூமியில் ஒரு ஜீவன் உண்டு பண்ணால், அதாவது உங்கள் பூமியில் ஒருத்தவன் பிறந்தான்னா அவன் என்னெல்லாம் கர்மாவை அனுபவிக்கணும், எப்பேற்பட்ட துன்பங்களுக்கெல்லாம் அவன் பதில் சொல்லணும் அப்படிங்கிறத, சம்சாரம் கல்யாணம் பண்ணிட்டானா அவன் சம்சாரத்துக்கு என்னெல்லாம், சம்சாரன்ற அந்த வாழ்க்கை துணைவுக்கு என்னெல்லாம் சத்தியத்தை செய்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நேரடியான நடைமுறை வாழ்க்கையை அந்த தெய்வமே எல்லா விதமான துன்பங்களையும் அனுபவித்து இப்படித்தான்ப்பா இருக்கணும், மீறவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக வாழ்ந்து காமிச்சார்கள் இல்லையா? அப்படி தான் ஒவ்வொருத்தரும். ஃபஸ்ட்டு பரசுராம அவதாரம் இல்லையா, கிருதயுகம், பரசுராமர் அவதாரம் தான் ஃபஸ்ட்டு அவதரித்தது. அடுத்தது தான் உங்களுக்கு ராமர் அவதாரம், அடுத்தது தான் உங்களுக்கு கிருஷ்ண அவதாரம். இப்படியா 3 அவதாரங்கள் பெருமாள் எடுத்து செய்து அந்தந்த இடத்துல வாழ்ந்து காமிச்சார். ராமனாக இருந்து அப்பா அம்மா பேச்சு கட்டுப்பட்டு மனைவியும் ஆஷன் போயிட்டு அப்படியா சத்தியத்தோடு வாழ்ந்தார். அதே போல் தான் கிருஷ்ண பரமாத்மா அண்ணன் தம்பி அக்கா தங்க நடைமுறை வாழ்க்கையில் என்னெல்லாம் சிக்கல்கள் வரும், அதில் நீங்கள் என்னெல்லாம் தர்மமாக இருக்கணுன்ற அதை சொல்லி கொடுத்தார். இப்போது இப்போ நடக்கிறது கலியுகம். இப்போ 3 யுகத்துக்கு உங்களுக்கு சாமி சொல்லிட்டேன் நான். நிறையா பரசுராமர் கிருதயுகத்துக்கு, அடுத்தது ராமபிரான், அடுத்தது கிருஷ்ணபிரான்.
அப்போ இது எல்லாமே நமக்கு கண்கூடாக நேரடியாக உங்களுக்கு தெரியுது. அப்போ இந்த கலியுகத்துக்கு யார் சாமி அப்படின்னு ஒரு கேள்வி வருது. சரி, கலியுகத்துக்கு யாருன்னா விநாயகப் பெருமான் தான் இந்த கலியுகத்துக்கு அவதார புருஷனாக நியமனம் செய்திருக்கிறாங்க நம்ம சாஸ்திரத்தில். இதை எதை அடிப்படையாக கொண்டு சொல்கிறீங்க? இதுக்கு என்ன பிரமாணம் இருக்குது? இதை நாங்கள் எப்படி நம்புறது அப்படின்னு அடுத்த கேள்வி அங்கே திறந்துடும். இப்போது நம்ம சொல்லிட்டேன், ஒரு யுகத்துக்கும் ஒரு அவதார புருஷர்கள் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன் இந்த கலியுகத்தில் விநாயகருக்கு முதல்ல ஒரு அந்த அந்தஸ்து ஸ்தானம் கொடுக்கப்படுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கணம் என்றால் உலகம், நாதன் என்றால் நாயகன். கணமாகிய இந்த உலகத்திற்கு நாயகனாக விளங்கக்கூடியவன் விநாயகப் பெருமான். புரியுதுங்களா? கணமாகிய இந்த உலகத்திற்கு நாயகனாக விளங்கக்கூடியவன் விநாயகப் பெருமான். அதனால தான் விநாயகப் பெருமானுக்கு கணநாதன் அப்படிங்கிறது தான் சிவபெருமான் வைத்த இயற்பெயர். யார்? கணநாதன் அப்படிங்கிறது தான் இயற்பெயர். ஆனால் அன்னை பார்வதி தேவி அணைக்கின்ற பொழுது அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க? விநாயகப் பெருமான், விநாயகன் அப்படின்னு வைக்கிறாங்க. அப்பா வச்ச பேர் கணநாதன், அம்மா வச்சது விநாயகன் அப்படின்னு பேருங்க. ஸோ இந்த விநாயகப் பெருமான் இவ்வளோ பெருமைக்கு உரிய இந்த கலியுகத்துக்கு முதல் தெய்வம். அப்போ தான் சொல்கிறாங்க, எப்போ பார்வதி தேவி என்ன சொல்கிறாங்க, சரசு சேதம் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் அது உயிர்ப்பிச்சதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, இந்த பூமியில் என் முகம் இப்படி ஆயிடுத்தேமா அப்படின்னு கேட்குற போது, இந்த பூமியில் எந்த ஒரு பூஜை தொடங்கினாலும் சடங்கு தொடங்கினாலும் உன்னை நினைக்காம, உன்னை வணங்காம அல்லது உன்னை சிந்திக்காமல் தொடங்கக்கூடிய எந்த செயலும் வெற்றி பெறாது. இதை அன்றைக்கே வரம் கொடுத்துட்றாங்க. புரியுதுங்களா? எந்த விநாயகப் பெருமான் இந்த என் மூஞ்சி இப்படி இருக்கேம்மா, யானை முகமாக எடுத்து இனிமேல் என்னை யாருமா பார்ப்பாங்கன்னு விநாயகர் கேட்குற பொழுது அம்மா சொல்கிறாங்க, அன்னை பார்வதி தேவி வரம் கொடுக்குறா. என்னென்னா, இனி வரும் காலங்களில் இன்று முதல் உன்னை நினைக்க எந்த பூஜையாகட்டும், எந்த யாகமாகட்டும், எந்த தபஸாகட்டும், எவ்வளோ பெரிய விஷயமாகட்டும், எவ்வளோ சிறிய விஷயமாகட்டும், உன்னை நினைக்காம தொடங்குற எந்த விஷயமும் பூர்த்தி அடையாது. ஆக உன்னை வணங்கிட்டு செய்யக்கூடிய விஷயம்தான் பூர்த்தி அடையும் அப்படிங்கிறத பார்வதி தேவி சொல்லிடுறாங்க. அதனால தான் நம்முடைய இந்து தர்மத்தில் எந்த விஷயத்தை செய்தாலும் ஃபஸ்ட்டு விநாயகப் பெருமான் வழிபாடு, அப்புறம் தான் இந்த விநாயகப் பெருமான் வழிபாடுக்கு அப்புறம் தான் மற்ற எல்லா வழிபாட்டு முறைகளையும் நாம் செய்கிறோம். சரியா? இது விநாயகப் பெருமானுடைய பெருமை. ஸோ இத்தனை பெருமைக்குரிய விநாயகப் பெருமான், அந்த விநாயகப் பெருமானிடத்திலே அவை பாட்டி போய் என்ன பண்ணுறாங்கனாக்கா, தனக்கு இந்த இளமை பருவம் வேண்டாம், முதுமை பருவம் கொடுங்க அப்படின்னு கேட்டு வரம் கேட்டு வாங்கிக்கிறாங்க அவங்க. புரியுதுங்களா? வரம் கேட்டு வாங்கிக்கிறாங்க. அப்போ முதுமை பருவம் கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கின்ற பொழுது அந்த அம்மா பாடக்கூடியது தான் விநாயக அகவல் அப்படிங்கிறது. முதல்ல பாடக்கூடியது தான் விநாயகர் அகவல் அப்படின்னு பேர். அந்த முதுமை பாட்டிக்கு இன்னும் துன்பத்தை போக்கி இன்பத்தை கொடுத்து நிலையான இன்பம்னா ஏதோ 2 மணி நேரம் 5 மணி நேரம் இருக்குது. ஒருத்தவனுக்கு ஒரு 100 ரூபா கொடுத்தா அவனுக்கு ஒரு அரை மணி நேரம் மகிழ்ச்சியாக இருப்பான். 1000 கோடி கொடுத்தா ஒரு 10 வருஷம் அவன் மகிழ்ச்சியாக இருப்பான். அதெல்லாம் குறிப்பிட்ட காலம். ஆனால் இது இல்லாத நிலையான மகிழ்ச்சின்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? அந்த நிலையான மகிழ்ச்சியை விநாயகப் பெருமான் கொடுக்குறார். அப்போது முதல்ல அவை பாட்டி பாடினது தான் அந்த விநாயகர் அகவல். புரியுதுங்களா? அது என்னன்னு சொல்கிறாரு, எப்படி ஆரம்பிக்காது? சீதக்கிழவ செந்தாமரைப்பும் பாதச்சலம்பும் பல இசைப்பாடே பொன்னரை ஞானும் புந்துகில்லாடையும் வண்ணமருங்கில் வளர்ந்தழகரிப்ப பேழை வயிறும் பெரும்பாரக்கோடும் வேழமுகமும் விலங்கு சிந்தூரமும் 5 கரமும் அங்குசபாசமும் என் நெஞ்சிற் குடிகொண்ட நீலமேனியும் 4 வாயும் 4 புஜமும் 3 கண்ணும் 3 சுவடும் 2 செவியும் இலங்கு பொன் முடியும் திரண்ட 30 நூல் திகழொளி மார்பும் சொற்பதம் கடந்த துரிய மெய்ஞான அற்புதமாய் நின்ற கற்பக களிரே முப்பழும் நுகரு மூஷிக வாகனனே அப்படின்னு ஒரு 96 வரிகள் அது திருவாசகம் மாதிரி போகும். முழுமையாக அதை சொல்லலாம். ஸோ இந்த திருவாசகம் இந்த விநாயகர் அகவல் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. இப்போ அன்பர்களே, நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு தினந்தோறும் வேலைக்கு போகிறோம், உத்தியோகத்துக்கு போகிறோம், அல்லது வியாபாரத்துக்கு போகிறோம், அப்படி வெளியில் போகும்போதெல்லாம்
இந்த விநாயகர் அகவலை வீட்டில் வச்சுட்டு விநாயகர் பெருமானை வழிபாடு செய்து, வழிபாடுனா ஒன்றும் இல்லைங்க, விளக்கேற்றணும், கையெடுத்து கும்பிடணும், பிள்ளையார நினைக்கணும். இதுதாங்க வழிபாடு. வழிபாடுனா ஐயர் ஏதாவது சொல்லியிருக்காரு, வழிபாடு பண்ண போல இருக்கு, நான் இங்கேருந்து பிள்ளையார்பட்டி போன போல இருக்குது அப்படின்னு, கற்பக விநாயகரை போய் பார்க்கணும் போல இருக்குது அப்படின்லாம் நினச்சிங்கனாக்கா அது தப்பு. புரியுதுங்களா? வழிபாடுங்கிறது என்ன, விநாயகர் பெருமான் படத்துக்கு முன்னாடி விளக்கேற்றிட்டு 2 கல்கண்டு திராட்சையை வச்சு, இது சாப்பிடு பாணி பசியாக இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடணும். இதுதான் வழிபாடு. அவரை நினைக்கணும், அவர்கிட்ட பேசணும், அவர்கிட்ட வேண்டணும். இது இவ்வளோதான் விஷயம். ஸோ இந்த மாதிரி விநாயகர் வழிபாடு செய்து விநாயகர் அகவல் படிக்க வேண்டும். எவர் ஒருவர் தொடர்ந்து விநாயகர் அகவலை படிக்கிறார்களோ அவர்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் நீங்கும் என்பது உண்மை. புரியுதுங்களா? அன்றாட வாழ்க்கையில் தினம்தோறும் தூங்கி எழுந்து ராத்திரி தூங்க போகிற வரையிலும் அன்றாட வாழ்க்கையில் எத்தனை உத்தியோக நிமித்தமானாலும் சரிதான், வியாபார நிமித்தமானாலும் சரிதான், இப்படி எந்த விஷயமானாலும் அவங்களுக்கு என்ன ஆகும், என்ன கொடுப்பாங்க, இந்த விநாயகர் அகவல் படிச்சுட்டு அந்த நாளை தொடங்குவீர்களே ஆனால் அன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த நாளாக இருக்கும். ஆனால் இதை ஜனங்க யாருமே பண்ணுறதில்ல. இதை தவிர்த்துட்டு இதை அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுட்டு டிவி முன்னாடி போய் உட்காந்துட்டு கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும், மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும், மேஷ ராசிக்கு எப்படி இருக்குன்னு சேரில் உட்காந்து டீயை குடிச்சுட்டு நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எழுந்து போயிடுறாங்க. அப்போ நான் இங்கே யாரை திட்டணும், அவங்களையா உங்களையா? நான் யோசித்து சொல்கிறேன். ஆகையினால அன்பு அடியார் பெருமக்களே, இந்த ராசி பலன்லாம் கேளுங்க, வேணான்னு சொல்ல, அது இருக்கட்டும், தெரிஞ்சுக்கோங்க. எல்லா சாஸ்திரத்தையும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. எந்த சாஸ்திரத்தையும் நம்முடைய இந்து தர்மத்தில் எந்த சாஸ்திரமும் குறைவானதே இல்லை, எல்லா சாஸ்திரமும் உயர்ந்தது. அதனால் நீங்கள் எல்லா சாஸ்திரத்தையும் கலந்துக்கோங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க, தப்பு கிடையாது. ஆனால் எதை நீங்கள் கடைபிடிக்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வியே. புரியுதுங்களா? அதனால் நீங்கள் எல்லா ராசி பலன் பாருங்கள், எல்லா தெய்வ வழிபாடு பாருங்கள், ஆலய தரிசனம் பாருங்கள், எல்லாம் பாருங்கள். நீங்கள் வீட்டில் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத எனக்கு நீங்கள் பதிவாக சொல்லணும், கமெண்டில் பதில் போடுங்க. இந்த விநாயகர் அகவலை தினம்தோறும் எவர் ஒருவர் படிக்கிறாரோ அவருடைய வாழ்வில் எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கும் என்பது உண்மை. ஆகையினால் ஒவ்வொரு நாளும் உங்கள் பசங்களை முதல்ல படிக்க சொல்லலாம். தமிழில் தான் இருக்குது, அது ஒன்றும் கிராமர் இல்லை, தமிழில் தான் இருக்குது. ஸோ அதனால் பசங்களை எழுப்பி நீங்கள் படிச்சுட்டு 2 நாள் பசங்களை கூட நிற்க வைங்க. அப்புறம் பசங்களை படிக்க வைங்க. பசங்க எழுந்து கிளம்புறேந்து குளிச்சுட்டு வந்து சாமிகிட்ட நின்று அந்த விநாயகர் அகவலை ஓதிட்டு, விநாயகர் அகவலை சொல்லிவிட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூலுக்கு போனாங்க அப்படின்னு சொன்னாக்கா புத்தி நல்லா வேலை செய்யும், புத்தி நல்லா கூர்மையானதாக இருக்கும், ஞானம் கிடைக்கும். ஸோ இது இவ்வளோ விஷயங்கள் இந்த விநாயகர் அகவலில் இருக்குது. அதனால் அன்பு அடியார் பெருமக்களே, அன்பு தெய்வங்களே, நிச்சயமாக அனைவரும் இந்த விநாயகர் அகவலை தினந்தோறும் உங்கள் இல்லத்திலே வழிபாடு செய்து பாராயணம் செய்து உங்கள் பிள்ளைகளை படிக்க வச்சு நிச்சயமாக உங்கள் குடும்பம் மென்மேலும் எல்லா வகையிலும் வளர்ச்சி அடைய வேண்டும். என் குடும்பம் வளர்ச்சி அடைய சாமி, வளர்ச்சி அடைவதற்கு என்னுடைய ஆசீர்வாதங்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது விரைவிலே நாம் வாராகி பீடம் கட்ட இருக்கின்றோம். அது எங்கே அமைய போகிறது அப்படிங்கிறது தேவ ரகசியம். அதை விரைவில் ஒரு நல்ல நாளில் உங்களிடத்திலே நான் பகிர்ந்து கொள்வேன். அதி விரைவில் வாராகி பீடம் அமைய இருக்கின்றது. திருச்சிற்றம்பலம். நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.